ஜெய் ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு 15 டேஸாக ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்கு மெட்ரோ ட்ரெயினில் ஏறி போயிட்டுருக்கோம், நானும் எங்கள் வீட்டுக்காரும். அது சீனியர் சிட்டிசன் கோச் இருக்கும், அந்த கோச்சில் நேராக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அதில் ஏறினோடனே சீனியர் சிட்டிசன் இதெல்லாம் நாங்கள் உட்காந்துப்போம். இப்போ அப்படி தான் ஆகிட்டுருக்கு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு கப்புள் வந்தாங்க. எங்களுடைய வயசில் பெரியவங்க தான் அவங்க. அந்த அம்மா நல்லா டை அடிச்சுக்கிட்டு, தலையெல்லாம் வச்சு போட்டுட்டு, கிளிப்பு போட்டுக்கிட்டு, லிப்ஸ்டிக்கு என்னமோ மேக்கப்லாம் ஒரு 40லேருந்து 50 மதிக்கிறவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிக்குவாங்களோ, சிட்டியில் இருக்கவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த அம்மா இருந்தது. அவர் ஒரு ஜீன் பேண்ட்டு டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு அவர் ஏறினார். இந்த சீனியர் சிட்டிசன்ஸில் அந்த சின்ன வயசு யங்ஸ்டர்ஸ் பாய்ஸ் ஒரு 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் வயசில் பெரியவங்கள பார்த்தோன்னே டக்குன்னு ஏஞ்சிருவாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரும் வந்தோடனே ஏஞ்சிட்டாங்க. நாங்கள் உடனே உட்காந்துக்கிட்டோம். இவங்க 2 பேரும் ஏறினாங்க பாருங்கள். ஃபுல்லாக ஒரு வெள்ளை முடி கூட தெரியாது, ஃபுல்லாக டை அடிச்சுக்கிட்டு நல்ல ஒரு சின்ன வயசுக்காரங்களாம் ட்ரெஸ் பண்ண மாதிரி. உத்து பார்த்தா தான் இவங்க வயசானவங்கன்னு தெரியும், இல்லாட்டி தெரியாது. உத்து பார்க்காட்டியும் தெரியும்னு வச்சுங்க. கொஞ்சம் அசிரதையாக இருந்தோம்னா தெரியாது, அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் எங்கள் 2 பேருக்கு இடம் விட்டுட்டேன்னா அவங்க 2 பேரும் இடம் கொடுக்கலன்னு அவர் கோச்சிக்கிட்டார். சீனியர் சிட்டிசன் நீங்கள் பாட்டு உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னால் அந்த பையன் ஒரு பையன் உத்து பார்த்துட்டு ஆமாம் சீனியர் சிட்டி தான் போட்டிருக்குன்ட்டு அவன் டவுட்டில் ஏஞ்சி நின்னான். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சீனியர் சிட்டிசன் சொல்லிட்டு கேட்குறீங்க, சீனியர் சிட்டிசன் மாதிரி இங்கே ட்ரெஸ் பண்ணிக்காமல் சின்ன வயசு பசங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு சீனியர் சிட்டிசன் இடத்த கொடுனா எப்படிங்க அது? ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல தப்புன்னு நான் சொல்லலை, எல்லாருக்குமா எனக்கு கூட ட்ரெஸ் பண்ணிக்கிறதுனா பிடிக்கும். அதுக்கும் ஒரு அளவு இல்லை. அளவு இல்லாமல் நீங்கள் ரொம்ப சின்ன பசங்களாக ஃபீல் பண்ணிவிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கும்போது அது எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது. அதனால தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.